சகோதரர் சீமான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிற இளைய தளபதி விஜய் அவர்களோட புரிதலுக்காக பகிர்ந்துக்கிறேன். அதாவது தமிழ் தேசியம் என்பது ஈழத்தில் நடந்துச்சுன்னா ஈழத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அங்கே கிழக்கு மேற்கு மாகாணங்களில் தமிழர்கள் அதிகமாக இருந்தாங்க, மற்ற பகுதிகளில் சிங்களர்கள் இருந்தாங்க. அந்த சிங்கள பேரினவாதம் இவர்களை டாமினேட் பண்ணுச்சு. அப்படி சூழ்நிலையில் அந்த கிழக்கு மேற்கு மாகாணங்களுக்கு நீங்களே முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை தந்தை செல்வா வழியில் பிற்காலத்தில் எல்டிடியை கொண்டு வந்த பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கள நாடு தனி, தமிழ் ஈழம் தனி அப்படின்ற அது ஒரு தனி நாடு கோரிக்கையோட முக்கியமான விஷயம். அதற்குள் நடந்த சகோதர யுத்தங்கள், அதனால் இந்தியாவோட ராஜீவ்காந்தி படுகொலை, அதெல்லாம் பலவீனங்கள். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னமும் அஸ்ஸாம் தனிநாடு கேட்குறாங்க, காலிகிஸ்தான், பஞ்சாபில் சீக்கியர்கள் தனிநாடு கேட்குறாங்க. இந்தியா எங்குமே தனிநாடு கோரிக்கை என்பது பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். ஒன்றுபட்ட இந்திய துணைக்கண்டத்தின் ஆன்ம உயிர்ப்புக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அகாடமிக் இன்ட்ரெஸ்டாக. அப்போ இங்கே தமிழ்நாடு தமிழருக்கே, அது தமிழ்நாடு தனிநாடு ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தோழர் தமிழரசன் வச்சு போராடினாங்க. அவங்க போராடிய விதம் எப்படி, இந்த நம்ம அருகில் உள்ள மாநிலங்கள்லாம் மாவோயிஸ்ட்டு, நக்சல்பாரி, இப்படி மக்கள் போராட்டங்கள் மக்களே முன்னெடுக்கிறப்ப சில சமயங்களில் வழிநடத்துதல் வன்முறையாக போயிடுறப்ப அது தோல்வியாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த தமிழரசன் முன்னெடுத்த தனித்தமிழ் தேசியம் சரியானது. பாதை தப்பாக இருந்தாலும் தமிழ்நாடு தனி இறையாண்மை உள்ள நாடு அப்படின்றது. ஆனால் வெற்றி தமிழர் கட்சியை தொடங்கியிருக்கிற விஜய் பேசுவதோ, சகோதரர் சீமான் பேசக்கூடியதோ தமிழ் தேசியமோ இந்த வரையறைக்குள் தமிழ் தேசியமாக கிடையாது. ஏன்னா அவங்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அதுக்கு கீழ்ப்படிந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் பங்கேற்கிறாங்க ஜனநாயக எலெக்ஷனில். ஸோ அவங்க பேசுகிறது இந்திய இறையாண்மைக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒரு கட்சி மாதிரி தான். அதனால் இது தமிழ் தேசியம்ன்ற கான்செப்டுக்குள்ளேயே வராது. சகோதரர் சீமான் பேசும் விஷயங்களும் வெற்றி தமிழர் பேரவை விஜய் அப்படின்னா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்தியான்ற ஒரு நாடு பிரதமர் இருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கண்ணோட்டத்தில் தான் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் இலங்கையில் நடந்த தமிழீழம் தனிநாடு தன்னுரிமை தன்னாட்சி என்பது முழுக்க தமிழர்களால் தமிழீழம் ஆளப்படணும் அப்படின்ற சுதந்திர போராட்ட வரலாறு. அதையும் இங்கே சீமான் இளைய தளபதி விஜயும் பேசும் தமிழ் தேசியமும் இவங்க நீர்த்து போனது அது உண்மையானது. இதை என் சிற்றறி கட்டின வரையும் பகிர்ந்துக்கிறேன். பிழை பொறுத்தவரைக்க தமிழ் ஈழத்தை சிங்களத்தில் அமைப்பேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இந்தியாவுக்குள்ளேயே தனித்தமிழ்நாடு, தாயகம், தன்னுரிமை, தன்னாட்சின்னு எல்டிடி பிரபாகரன் வச்ச முழக்கத்தை இங்கே முழங்கி அதில் தனிநாடு வாங்கினாலும் அதை நான் பாராட்டுவேன். இதெல்லாம் அப்படி முயற்சி செஞ்சவங்களில் தமிழ்நாட்டில் தமிழரசன். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜாதி, மதம், மொழி, இனம், இப்படி பல்லின குழுக்கள் இருக்குது. இவங்களையெல்லாம் ஒருங்கிணைந்து அது எப்படி ஆட்சி முறையில் ஈக்குவலாக எல்லாரையும் கொண்டு வருவாங்கன்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. சகோதரர் சீமான் ஆசைப்படும் முதலமைச்சர் பதவிக்கோ அல்லது தமிழ்நாட்டின் அதிபர் பதவிக்கோ, வெற்றி தமிழர் கட்சியோட விஜய் ஆசைப்படும் முதலமைச்சருக்கோ, எல்டிடியை தோற்றுவித்த பிரபாகரன் கண்ட தன்னாட்சி, தன்னுரிமை, சுதந்திர தமிழ் ஈழம் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது முழுக்க தமிழர்களுக்கான தனியான இறையாண்மை உள்ள தனியான அரசியலமைப்பு சட்ட உடைய, அமெரிக்கா மாதிரி, இந்தியா மாதிரி, சீனா மாதிரி அவங்க ஒரு தனி நாடை தமிழ்நாடு தமிழர்களுக்காக அவங்க உருவாக்குனது. அது ஒரு முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர போராட்டம் அவங்க முன்னெடுத்தது. யாருக்கு கீழே? இலங்கைன்ற நிலப்பரப்புக்கு கீழே சிங்களர்கள் எல்லாம் ஒரு தனிநாடாகவும் தமிழர்கள் எல்லாம் ஒரு தனிநாடாகவும் இருக்க வேண்டும். அதை இலங்கைக்குள்ளே அமைக்கணும் சொன்னது தமிழீழத்தின் கருத்தியல். அது ஒருபோது உலகில் வேற எங்கேயும் அதே மாதிரி நாங்கள் பின்பற்றோம்னு சொல்ல முடியாது. வேணும்னா உலகத் தமிழர்கள் எல்லோரும் இப்போ வாடிக்கனில் வழிபாட்டுத்தலம் இருக்குது, மெக்கா மெதினாவில் வழிபாட்டுத்தலம் இருக்குது. அந்தந்த நாடுகள் அதுக்கு இறை அரசுன்ற பட்டத்தோடைய அங்கே தனி நாடாகவே மதத்துக்கு இருக்குது.
அதுபோல் இந்தியாவில் வந்து வெவ்வேறு மதங்கள் இருக்குது, ஜாதிகள் இருக்குது, குலம் இருக்குது, இனங்கள் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரத்யேகமான பகுதியை இது அறிவிச்சுக்கலாம். பட் தனிநாடு அப்படின்றத நான் சொல்ல வர்றோட கருத்து, இந்திய துணைக்கண்டத்துக்குள் தனித்தமிழ்நாடு, அதில் வந்து நாங்களே ஒரு இந்திய இறையாண்மை போல் அல்ல அமெரிக்க இறையாண்மை போல் நாங்களே இறையாண்மையை தமிழர்களை கொண்டு அமைப்போம், எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிக்கிடுவோம், உலகிலிருந்து நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நாடாக இருப்போம், தனித்தமிழ்நாடு அப்படின்றது தான் உண்மையான தமிழ் தேசியம். அந்த கருத்தியலை நோக்கி இன்னும் யாரும் பயணிக்கவில்லை. சர்வதேசிய அளவுலையும் தமிழர்கள் இருக்காங்க, மசில் பவர், மேன் பவர், மணி பவரில். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இலங்கையில் தனி தமிழீழம் அமைக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் தனித்தமிழ்நாடு அல்லது தமிழ்நாட்டில் தமிழீழம் என்பது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட மக்களோட பிரச்சனையும் இந்திய அரசுக்குள்ளே இருக்க பிரச்சனையும் டோட்டலி வேறு. அதனால் மனிதவள மேம்பாடு, மண் வளம், இயற்கை வளம், விண்வெளி வளம், இதை நோக்கி இந்தியாவுக்குள்ள அடங்கிய தமிழ்நாடு மாநிலமும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. என் சிற்றறிவுக்கு எட்டுனதாக பயந்துக்கிறேன். அதனால் மொழி, மதம், ஜாதி, இனம், தேச வரையறை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாருக்காக சுதந்திரம், யாரிடமிருந்து சுதந்திரம்ன்றதில் தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஒரு கணவன் ஆதிக்கம் செலுத்தினா மனைவி அடி வாங்குறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு எதிரான யார்கிட்டருந்து பாதிக்கப்படுறோமோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது தான் சுதந்திரம். அப்படி பார்த்தா பார்ப்பனியத்தை எதிர்க்கலை. பார்ப்பனியர்கள் வந்து வணிகத்தலங்கள் எல்லாத்தையும், கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து அதிகாரத்தின் முக்கிய பதவிகள்லாம் அவங்க இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஆரிய வேத நூல்களை காட்டினாங்க. அதனால் ஆரியர் அல்லாதவர்கள் இந்தியா முழுக்க ஆரியத்துக்கு எதிரான மக்களும் அரசியலமைப்பு சாசன பதவிகளுக்கு வரணும் அப்படின்றது 1920 காங்கிரஸ் லாகூர் மாநாடு ஒட்டி பின்னாடி இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்திய முஸ்லீம் லீக்கும் பிரிஞ்சு பின்னாடி ஜின்னா தலைமையில் பாகிஸ்தானை வாங்கிச்சு. அதனால் பிரிவினைவாதம் என்பது, டெரரிசம் என்பது, இப்போ பாருங்கள், ஒசாமா பின் லேடன் ஒரு தனி நாடு கேட்டு போராடுறாருன்னு வச்சுக்கோங்க ஆப்கானிஸ்தானில். அது அந்த மண்ணில் அந்த மக்களின் முழு பங்கேற்போடு நடந்து அது அடைஞ்சால் அது சுதந்திரம். இது ஒசாமா பின் லேடனுக்காக இந்தியாவில் இருக்க நான் உதவுவேன் அப்படின்னா அதுக்கு தீவிரவாத ஆதரவு. அதே போல தான் தமிழீழ பிரச்சனையும் தமிழ்நாடும் இந்தியாவும் அதில் தலையிட்டதால் கெட்ட பேர் ஏற்பட்டுருச்சு. இந்த புரிதலை உள்வாங்கி கொண்டு எந்த சுதந்திர போராட்டம் சரியாக இருக்கலாம். பெரும்பாலும் ஒரு சுதந்திர போராட்டம் தொடங்கும் இடம் வன்முறையாக இருக்கும், ஆனால் அது முடியும் இடம் சாத்வீகமான போக்கோடு இருக்கும், அறவழியில் இருக்கும். அது ஒன்றுபட்ட மக்கள் திரண்டு, இப்போ அரிட்டாப்பட்டிக்காக திரண்டாங்க, ஜல்லிக்கட்டுக்காக திரண்டாங்க, இந்த மாதிரி திரண்டு பொதுமக்கள் எல்லோரும் அவங்களோட மக்கள் பங்கேற்புடன் நடக்கக்கூடிய சுதந்திர போராட்டம் மட்டும்தான், மக்கள் பங்கேற்புடன் உள்ள சுதந்திர போராட்டம் மட்டும்தான் உண்மையான தமிழ் ஈழம், தமிழ் தேசியம், தமிழ்நாடு, இந்திய தேசியம், சர்வதேசியமும் உட்பட. இந்த அளவில் என்னோடய சிற்றுரையை முடிக்கிறேன். பிள்ளை பொறுத்தல்க ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த், கோ அவுட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அர்னா. தேங்க்யூ.